அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காவலன் SOS இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எல்லாருக்குமே டச் ஃபோன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி அப்ளிகேஷன் எதனா இருக்கான்னு கேட்டால் மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணலை. பட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் காவலன் SOS ஆப். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு தனியாக மாட்டிக்கிட்டோம், அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஹெல்ப் நமக்கு தேவை அப்படின்னா இந்த ஆப் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா சிம்பிள் ப்ராசஸ் தான். நம்ம ஃபோனை எடுத்து SOS இந்த ஆப்ஷன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணால் போலீஸ் அப்டேட் போயிடும். சப்போஸ் நம்மளால் ஃபோன் எடுக்க முடியலை, உடனே அப்டேட் பண்ணணும் போலீஸுக்கு அப்படின்னு நினச்சின்னா ஃபோன் எடுத்து 3 டைம் ஷேக் பண்ணாலே போதும், நம்ம எங்கே இருக்கோம் என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம்னு சொல்லிட்டு போலீஸ் அப்டேட் போயிடும். அங்கேருந்து நம்மளுடைய கேமரா எனேபிள் ஆகிட்டு நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம், ஒரு பிரச்சனை தான் இருக்குமான்னு தெரிஞ்சுட்டு உடனே அங்கேருந்து போலீஸ் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் இருப்பாங்க பார்த்தீங்களா, எனி டைம் 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜஸ்ட்டு SOS ஆப்ஷன் கிளிக் பண்ண 5வது செகண்டில் நம்ம கால் பண்ணி என்னென்னு கேட்பாங்க. இதை நான் செக் பண்ணி பார்த்தேன், 100% ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டினியூவாக பார்ப்போம். உங்கள் ஃபோனை எடுத்துக்கங்க, ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு காவலன் SOS ஃபஸ்ட்டே வந்துடுச்சு, நான் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். சிம்பிள் ப்ராசஸ் தான், பட் இது எல்லாருக்குமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் தயவுசெய்து எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிங்க. இன்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தேவைப்படலாம். ஸோ இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து சிம்பிள் ரிஜிஸ்டர் ப்ராசஸ் தான், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஃபோன் நம்பர் கேட்குது. இந்த ஃபோன் நம்பர் எதுக்கு அப்படின்னா, கால் பேக் பண்ணுவாங்க. நம்ம சப்போஸ் ஒரு எமர்ஜென்சியில் இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபோன்லேருந்து அலர்ட் கொடுக்கும்போது கால் பேக் பண்ணி கேட்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் கேட்குது, நேம் கொடுத்துட்டேன், மேலே செலக்ட் பண்ணிவிட்டேன், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்குது. நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் இது கரெக்டாக போட்டு வச்சுருங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டோர் நம்பர் கேட்குது. உங்களுடைய அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்துருங்க. எந்த ஏரியாவில் இருக்குங்க அதையும் கொஞ்சம் கொடுத்துருங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் இருக்கேன், ஸோ சென்னையை செலக்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது அந்தமாரி இதை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு கோடு போயிருக்கோம். அந்த கோடு எடுத்து போட்டு அப்படின்னா முடிஞ்சு, கோடு வந்துடுச்சு. ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 2 பேருடைய நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு நம்ம அலர்ட் கொடுக்கலாம். இப்போது உங்களுக்கு மினிமம் 2 நம்பராக நம்ம செலக்ட் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம செல்லிருந்து நீங்கள் யார் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். அதன் மூலியமாகவும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு மேப்பில் பார்க்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. பட் போலீஸ் மட்டும்தான் அவங்களுடைய கேமரா எல்லாமே எனேபிள் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எங்கே இருக்கீங்க எல்லாமே அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். என்னுடைய அப்பா தான் அடிக்கடி மோஸ்ட்லி ஃபோன் கையில் வச்சுருப்பார். நான் அவருடைய நம்பரை கொடுத்துட்டேன், அவருடைய நேம் போட்டுட்டேன். என்ன ரிலேஷன் கேட்குது, அப்பா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்னுடைய மாமா நம்பர் கொடுக்குறேன். அவருடைய நேம் கொடுத்துட்டேன், அங்கிள் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் எத்தனை பேர் தேவைப்படுன்னு பாருங்கள். 3 பேர் கொடுக்குறதுனால கொடுங்க, அப்படிலாம் மினிமம் 2 பேர் நம்பர் நம்ம நேம் ஃபோன் நம்பர் கொடுத்து தான் ஆகணும், அதை கொடுத்துருங்க. இப்போ வந்து அளவு கேட்குது, மொத்தம் ஒரு 6 அளவு கேட்கும், அதை கொடுத்துருங்க. ஓகே, அது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் நிறைய 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் பிறந்துட்டு நிறைய பேர் தமிழ் லவ் பண்ணுவாங்க, அதாவது தமிழ் தான் காதல் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா மோஸ்ட்லி அவங்க ஃபோன் எல்லாமே தமிழ் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்க வந்து தமிழ் வேணால் மாற்றிக்கலாம். இது இல்லாமல் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரியாது. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் இங்கிலீஷ் தான் தெரியும். ஸோ இங்கிலீஷ் அந்த ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம், இப்போ நான் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கேன், இப்போ நானே ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு தோணாது. நான் அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் எடுத்து ஃபோன் அன்லாக் பண்ணி அதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணி நான் SOS கிளிக் பண்ணால் தான் கால் போவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு சிம்பிள் ஆப்ஷன் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் போயிட்டு இது பார்த்தீங்களா, இது வந்து ஷேக் ட்ரிகர், இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா
ஜஸ்ட் உங்கள் ஃபோனை 3 டைம்ஸ் ஷேக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கால் போயிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெமோ நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா கால் போகுது. ஸோ இப்போதைக்கு எனக்கு தேவை, நான் கேன்சல் பண்ணிட்டேன். நான் தெரியாமல் கொடுத்துட்டேன் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா. அப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 5 செகண்டில் எனக்கு கால் பண்ணாங்க. என்ன ப்ராப்ளம்னு கேட்டாங்க. நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டு சொன்னேன், ஓகே சார் நீங்கள் எதனா ப்ராப்ளம் இருந்தால் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆப் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக ஃபோன் எடுக்க வேணாம், நம்ம ஜஸ்ட் ஷேக் பண்ணாலே போதும், அவங்களுக்கு உடனே கால் பேக் போயிடும். அவங்க கால் பண்ணி என்னென்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாருமே தயவுசெய்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு கால் பண்ணி உங்கள் சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பாய்ஸ்க்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் தயவுசெய்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.